அதிமுக அழிந்து விடாமல் காப்பாற்றும் முயற்சியாகத்தான் இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் அளித்த பேட்டியில், திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற வேண்டுமென்று கூறியிருந்தேன். அதுதான் தற்போது நடந்துள்ளது. திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை எந்த கட்சி முடிவுக்கு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். அது விரைவில் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. திமுகவில் பெரும்பாலானவர்கள் பிக் பாஸ் ஆட்டிடியூட்டில் அவர்களெல்லாம் அறிவாளிகள், எல்லாம் தெரிந்தவர்கள் போல பேசி வருகிறார்கள். கருணாநிதி அவர்கள் காலந்தொட்டு தொடர்ந்து வருகிறது. யாரையும் மதிப்பதில்லை, பெண்களை சமமாக மதிப்பதில்லை. சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும். அவர்களுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் அனைத்து தரப்பு மக்களும் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகிறது. என்கவுண்டர் என்ற மனித உரிமை மீறலை எப்படி பார்க்கிறீர்கள்? சில சூழ்நிலைகளில் தற்காப்புக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. நியாயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும். மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. பாஜகவுடன் கூட்டணியை வைக்க மாட்டோம் என்று இபிஎஸ் பேசினாரே, அரசியலில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையெல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வருவது எதார்த்தம். மக்கள் மற்றும் கட்சியின் நலன் கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதே போல்தான் இதையும் பார்க்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற கட்சி. அக்கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து பத்திரிகை சந்திப்பை நடத்துகின்ற பொழுது அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும். மாநில உரிமை மீட்பு குழுவை அமைத்துள்ளார்களே, திமுக ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு என்ற தமிழ்நாடு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள். காவிரி பிரச்சனையில் ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர். நீட் தேர்வு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்தது. தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில்தான். இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாள்தோறும் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் இது போன்ற தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. உங்களை கட்சியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் போவீர்களா? உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக இருக்கும் வரை வீழ்ச்சியே இருக்கும் என்று நீங்களே கூறியிருந்தீர்களே. ஆமாம், அக்கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றும் முயற்சியாகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கிறார் என்று கூறினார். உறுதியாகி வருகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது. அதுக்கான குற்றவாளிகளை கைது செய்யறதை விட்டு என்கவுண்டர் என்ற ஒரு ஆயுதத்தை காவல்துறை கையில் எடுக்குது. இந்த மனித உரிமை மீறலை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? கைது பண்ணுறது தானே, கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் என்கவுண்டர் ஒரு தீர்வாயிடுமா சார்? சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை நான் நியாயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும். அதே மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன் நான் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வந்து பாஜகவோட கை கோர்த்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏற்கனவே 2021 வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர் தான் அவர். அரசியலில் சில சூழ்நிலைகளில் அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையெல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி, கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் தான் இதையும் பார்க்கணும். மேடம் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் அதிமுகக்குள்ள சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாகவே சொல்கிறாரு. அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட போகிறது இல்லை. எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள், தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்பது தான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையாக இருக்குது. அதுதான் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையினுடைய மாற்றமோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர்.
அதனால் வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று யாராவது பொருள்பட நினைத்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிளியராக அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க. இன்னும் அண்ணாமலையினுடைய மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய புது நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அடையன்ற மாதிரி? இல்லை அதாவது பொதுவாக கடந்த 3 ஆண்டுகளில் நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாராலும் ஓரம் கட்ட முடியாது. அவருடைய செயல்பாடு சிறப்பானது. அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார். அதிலே உங்களுக்கு பதில் இருக்கிறது. பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அப்புறம் உடனடியாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்காரு அண்ணாமலை. முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா சார்? என்னங்க ஜெயலலிதாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா? உங்களோட நகர்வுகளும் அதிமுகவும் அமித்ஷாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா ஒரு காலத்தில்? நாங்களெல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள். அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள். என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை முன்னெடுத்து தான் இருக்கும். அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. அமித்ஷாவை தான் இருந்தது, எடப்பாடி தான் இல்லையே. எதுங்க? அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமித்ஷாவை தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பை நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும். அது அண்ணாமலையினுடைய திடீர் ஆன்மீக பயணம் எப்படி பாருங்க? திடீர்லாம் இல்லைங்க. ஒரு 3 நாள் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. 14ஆம் தேதி வந்து விடுவார். மாநில உரிமை மீட்புக்குழு அமைச்சிருக்கிறாங்களே யார்? திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் 74லேருந்து கச்சத்தீவு என்கிற நமது உரிமையை, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள். காவிரி பிரச்சனையில் அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர். இந்த நீட் தேர்வை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்களே, நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது. அதுபோல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில். இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநிலையில் இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை. அவரே தான் நேற்று பதில் சொல்லியிருக்காரு. நான் அதன் போல் எதுவும் இருப்பதா தெரியல என்றால் தெரியுது அவருடைய பதில் வந்து. எடப்பாடி கட்சியில் இணைக்கிறதுக்காக அவரே பூது விட்டாருன்னா போவீங்களா? அதுக்கான வாய்ப்பு இது மாதிரி உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல விரும்புகிறேன். எல்லாமே கற்பனையான விஷயங்கள் தானே நிஜமா நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்லை எது கற்பனையான விஷயம்லாம் இல்லை. ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது. தவிர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை, இது போன்ற அனுமானங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. துரோகி எடப்பாடி கையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் அது வீழ்ச்சி அடையும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போ அவர் வந்து அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்காரு. அதையும் நம்ம ஸ்பேட் இஸ் ஸ்பேட்னு தானே சொல்ல முடியும். அமமுக வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு நான் தொடர் ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் இல்லை, தேர்தல் நெருங்கின மாவட்ட செயலாளர்கள் இல்லையா? இதெல்லாம் இப்போ நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் சொல்கிறீங்க. அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபன் நல்ல அனுபவம் உள்ளவர். அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நமது இயக்கத்திற்காக பாடுபடுவார். அவரே அந்த மாவட்டத்தில் பொறுப்பெடுத்து பார்க்கல. உங்களோட உடல்நிலை குறித்து 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்லலாம் பொதுவாக ஆஞ்சியோகிராம் எடுத்தாங்கன்னா ஒன்று என்ன நினைப்பாங்க, ஒன்று நெஞ்சு வலி இருக்குது, இல்லை நெஞ்சு வலி வந்திருக்கணும், இல்லாட்டி ஏதாவது இதயத்தில் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ரெண்டுமே இல்லை. ரெண்டு வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் ஆஞ்சியோகிராம் எடுத்தேன். கடவுள் கிருபையாலும் உங்களுடைய வாழ்த்துக்களாலும் 100% எனது
இதயம் நன்றாக இருக்கிறது. அப்போலோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆஞ்சியோகிராம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதான் நான் உடனே கிளம்பிங்கெல்லாம் வந்துருக்கேன். பாமகவோட உட்கட்சி பூசல் வந்து உங்களோட கூட்டணிக்கு ஏதாவது பலவீனமாக்குமா? இல்லை, அது அவர்களுக்குள்ள அது திரு அன்புமணி அவர்கள் தான் இன்றைக்கி வெளிப்படையாக பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே, நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்குவோன்னு. இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சலசலப்புகள் வரும். அது அவர்களே பேசி அதை கட்சியின் நலன் கருதி, அவர்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அவர்கள் அவரை அதை சரி செய்வார்கள். ஒரு குடும்பம்னு இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும், அதை அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.